மீன்காரம்மா வாங்க. என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? கவலை, சோறா, சோறா, அப்புறம் சீலா, சங்கரா, பெரிய சீலா, பாறை, எறா. எறா, சோறா, பாறை. என்னென்ன விலை சொல்லுப்பா. சங்கராலாம் என்ன விலை? சங்கரா 320. 320. ஆமாம். சீலா 320. இந்த சீலா 450. இது 350. ஷீலா 450. இந்த சீலா ஷீலாவுக்கு தங்க விலை ஏறி போச்சாண்ணா? ஆமாம், இந்த சீலாவுக்கு 450. பெரிய சீலான்றதுனால 450. சரி, 400 ஓட்டா. இப்போ எறா எறா 400. எட்டு நல்லா இருக்கு எறா. எறா 400. நீ என்ன மீன் மீன் இல்லை, ஒரு வாரமாக மீன் வரலக்கா. மீன் விலையா இருக்குக்கா. எறா பாருங்க. எறா நல்லா தான் இருக்கும். உங்கள்கிட்ட எறான்னு இல்லை, எல்லா மீனுமே நல்லா தான் இருக்கும். கவலை 250. கவலை மீன் 250. சரி, ஓகே. எனக்கு வந்து 1/2 கிலோ வந்து கவலை மீன் போட்டுரு. அப்புறம் வந்து எறா போடுங்க ஒரு 1/2 கிலோ. சங்கரா மீன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சங்கரா மீன் போட்டுருங்க ஒரு 1/2 கிலோ. எல்லாத்துலேயும் ஒரு 1/2 கிலோ. சொராலாம் வேணாம் எனக்கு. சொரா வேணாம். அப்புறம் சொராவை ஒரு நாள் கொடுத்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கிட்டே அந்த கழுத்து இங்கே ரத்தம் இருந்தால் எடுத்து வர்றது. சொரா ஒரு நாள் வீணாக போச்சு இல்லை. சரி, போனது போட்டான். அடுத்தது இல்லை, போன வாரத்துலையும் 2 வாரமாக எடுத்துகிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்குறாங்க. நல்லா இருக்குங்கிறாங்க. இடம் மீன் போட்டு கொசுறு போட்டு மீன் போடணும். சரியா? கவலை நல்லா இருக்கு. போன வாரம்லாம் வரணும்ன்ட்டு வரல தூங்கிடுறேன் மீன்காரமா. நான் என் பேத்தியோட நைட்டு லேட்டாக தூங்குறேன்னா காலையில் பார்த்தா 7:30 மணி ஆயிடுது. 7:30 மணி 8 மணி ஆகி போகுது எழுந்துக்கிறதுக்கு. அதனால் என்ன ஆகுது, நான் அப்புறம் வந்துட்டா நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்க. இல்லை 8 மணி 8:30 இதுக்குள்ளே. நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு இந்த பக்கம் வருவீங்க சொல்லுங்கள்? 8 மணிக்கு. 8 மணிக்கு வருவீங்களா? ஆமாம். அப்படி இப்போ 8 மணி 7:45 இங்கே அந்த நாட்டார் கடைக்கிட்ட வந்து நின்றீங்கண்டா, அப்படி சுற்றி இங்கிட்டு அந்த அந்த இங்கே நின்றீங்கன்னா அங்கே நான் வந்துடுவேன். சரி, இங்கே தான் இருப்பேன். அங்கே நின்றுனா இங்கே நான் வந்துடுவேண்ணா. கொஞ்சம் யாராவது கொஞ்சம் பெருசாக எடுத்துன்னு வரக்கூடாதா? இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதா? இல்லையே, இல்லை இப்போ இன்னைக்கு இதை விட குட்டி அந்த இறாவை சைஸை எடுத்தேன். அப்போ 2 இறா எடுத்து போட்டு வந்தேன். அதை அவங்களுக்கு போட்டேன், பிறகு காமிச்சிட்டு ஒருத்தர் வாங்கினாரு. இறா பெருசாக தானக்கா இருக்கு. கலந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு இறா பிரியாணி கூட செய்வோம். பெரிய இறா அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வரேன். பெரிய இறா ஒரு 300 ரூபா ரேட் ஆனால் கூட ஒரு கிலோ 1 கிலோ வாங்கலாம். 400 ரூபான்ற அந்த இறாவே எல்லாரும் 1/2 கிலோ 300 ஓட்டாங்க. நான் 550 தான் போட்டேன் இந்த இறாவை. அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க 520 தான் கொடுத்தாங்க. நல்லா இவ்வளோ பெரிய இறா. சரி, 3 கிலோ வாங்கினாங்க ஒரே வீட்டில். சரி, வேற என்ன? நான் சங்கரா கேட்டேன் ஒரு 1/2 கிலோ. ஏன்னா ஷீலா மீனே வாங்கின்னு இருக்கிறேன். என்ன என் பேத்தி என்ன பண்ணா தெரியுமா, மீன் வேணும் நைட்லலாம் கேட்குது. மீன் நான் எங்கே போகிறது நைட்டில் மீன் வேணாம். அப்புறம் மறுநாள் அந்த ஒரு பக்கத்து கடையில் போயிட்டு போடு இடம் கரெக்டாக தான் போடுவீங்க, நம்புகிறேன். அங்கே போயிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும் ஷீலா மீனை வாங்கி அந்த அம்மாவுக்கு மட்டும் வறுத்து கொடுத்தேன் பாரு. மீன் ஞாபகம் ஒரு வாரத்தில் 2 வாட்டியாவது மீன் சாப்பிடலன்னா அதுக்கு அந்த ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது வாங்கி கொடுத்தே பழக்கம் பண்ணிட்டீங்கள. போதுமா? சீலாக்கெல்லாம் வேணாமா? போதும் வேணாம். போதும். எவ்வளோ ஆச்சு மொத்தம்? கவலை ஒரு 130, சங்கரா ஒரு 160, 70 தான் போடணும். 60 தான் போட்டிருக்கேன். இது ஒரு 200, 400, 400. என் காலை பிடிச்சி கச்சிட போகிறேன். 200, அது ஒரு 100, அது ஒரு 100, 400, 400,
கணக்கு கணக்கு தெரியலையா? சரி இன்னைக்கு 3:30 மணிக்கு எந்திரிச்சதுனால சரி, ஓகே ஓகே. இறா வந்து நான் ஆஞ்சிக்கிறேன், மீன் மட்டும் ஆஞ்சிக்கிறேன். அண்ணன் நல்லா இருக்காரா? மருமக எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கும் கடவுள் புண்ணியத்தில். பொடி மீன் வாங்கினா 1000 கேட்டாங்க. அதெல்லாம் டப்பு டப்புன்னு போயிடும். அதுக்கு இந்த பொடி மீனே வாங்குறதுல மீனெல்லாம் எல்லாம் விலையா இருக்கு. அப்படியா? அதுக்கு தான் பொடிச்சீலை வாங்கிட்டு வந்தேன். பொடிச்சீலை 350 ரூபா, ஒன்று 300 ரூபா தான் போட்டிருக்கேன். 320 தான் போடுறேன். அதான் தெரியுமே நீங்கள் பொடி மீன் எடுத்துன்னு வர மாட்டீங்க அப்படின்ட்டு. ஆஞ்சி கொடுக்க லேட் ஆகும். ரேட்டும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு. கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகாது, வேற ஒன்றும் இல்லை. தெரியுமே, அதான். ஏய் போ.